ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஷ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி மீதமான சாதத்தில் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவு சாதம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்படி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அரை கப் அளவு கோதுமை மாவு சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. பாத்திரத்தில் போட்டுட்டு இது இன்னும் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கனால இன்னும் ஒரு 1/4 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா பிணைங்க, இல்லைனா கையில் ஒட்டும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இந்த சப்பாத்தி நம்ம ரைஸில் தான் செஞ்சவங்க தெரியாது யாருக்கும். அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரைஸ் சப்பாத்தி செய்கிறப்போ. அதனால் இது மிஞ்சினா நைட் வச்சு சாதம் இருந்தாலும் சரி அதுலேயும் செய்யலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா பிணைங்க. இப்போது நல்லா பிணைஞ்சிட்டு எண்ணெய் கொஞ்சம் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்படி நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். சப்பாத்தி உடனே போட்டுடலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாவுலேருந்து இந்த உருண்டைகள்லாம் எடுத்து இந்த மாதிரி 7 உருண்டைகள் வந்துருக்குது. இப்போ ஒரு உருண்டை எடுத்துகிட்டு கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை உள்ளே இழுத்து இந்த மாதிரி மடித்து கொடுங்க. அப்போ சாஃப்டாக இன்னும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி. அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ சப்பாத்திகளில் மாவு கொஞ்சம் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு உருண்டையை வச்சுட்டு அதை நல்லா திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரொம்ப மெலிசாக திரட்டாதீங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா திரட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டால் ஒட்டாமல் வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இந்த எண்ணெய் நல்லா சுடனதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா எல்லா பக்கமும் வெந்து வர மாதிரி எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி தள்ளி கொடுத்து வேக விடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அழுத்தி கொடுங்க, நல்லா வெந்து வந்துடும். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அதே மாதிரி எல்லா பக்கமும் வேகிற மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா சப்பாத்திகளும் எண்ணெய் கொஞ்சம் விட்டு எடுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்த சப்பாத்தி போட்டு எண்ணெய் விட்டு இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரைஸில் செஞ்ச சப்பாத்தின்னு யாருக்கும் தெரியாது, ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது மாதிரி சாதம் வேஸ்ட் ஆகாமல் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.